வணக்கங்க. நான் அன்றைக்கி அரைக்கீரை பொரியல் செய்ய போகிறேன். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துருவோம். பூண்டு வெங்காயம் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோம். பூண்டையும் போட்டுருவோம். மூணையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் பூண்டு நல்லா செவந்து வரணும். நல்லா செவந்து வந்துடுச்சு. அரைக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ளே போட்டுருவோம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். நல்லா வதங்கணும். கீரை நல்லா சுருண்டு வரணும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிண்டி கிண்டி விடணும். ஓப்பன்லேயே வச்சு கிண்டி விடணும். இது 2-3 வாட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுருவோம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். அதுக்குள்ளே இங்கே தேங்காய் ரெடி பண்ணிடுவோம். தேங்காய் கொஞ்சம் 2 காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொரகொரப்பாக அரைப்பட்டுருக்கு. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டுட்டு தேங்காய் உள்ளே தட்டிடுவோம். இப்படி செஞ்சால் டேஸ்டியாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். சும்மாவே அள்ளி சாப்பிடலாம். 5 நிமிஷத்தில் காலி ஆயிரும். இப்போ இதை சாப்பாடோடு பரிமாறிடுவோம். இப்படி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.